கியூப் ரூட் ஆஃப் 7 அப்புறம் ஃபோர்த் ரூட் ஆஃப் 5 இந்த இதுக்குள்ள இடையில் வந்து எந்த நம்பர் ஆப்ஷன் இருக்குது, எந்த நம்பர் வந்து இதுக்கு நடுவில் இருக்குன்னு வந்து கேட்குறாங்க. சரி, இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷன் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். சரி, இந்த மாதிரி சம்மு கேட்டால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இது வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இது எப்படி எழுதலாம், கியூப் ரூட் வந்து பவர் 1/3ன்னு எழுதலாம் இல்லையா. ஃபோர்த் ரூட் எப்படி சொல்லலாம், பவர் 1/4. அதாவது என்ன பவரில் இருக்கோ அது 1/ல பவரில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கு இல்லையா 3க்கும் 4க்கும் வந்து எல்சிஎம் எடுக்கணும். எடுத்தானா கிடைக்கும் 12 கிடைக்கும். இந்த எல்சிஎம் வந்து அப்படியே இது கூட பெருக்கிக்கணும். இது கூட பெருக்கிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், 3 வந்து கேன்சல் பண்ணலாம் இல்லையா, பண்ணனா கிடைக்கும் 4. இங்கே வந்து 7/4 இருக்கும். இங்கே கேன்சல் பண்ணால் 3, 5/3 இருக்கும். 7/4 வந்து 2401, 5/3 125. அதாவது 125லேருந்து 2401 இந்த ரேஞ்சுக்குள்ளே, ஓகேவா. இதில் இடைப்பட்ட நம்பர் வந்து எது ஆப்ஷனில் இருக்குது அதுதான் வந்து கேள்வி. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்ப்போம். எல்சிஎம்மால் பெருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கலாமா, √2 பவரை வந்து எப்படி எழுதலாம் 1/2ன்னு போட்டு இங்கே எல்சிஎம்மால் இங்கே பெருக்கணும் இல்லையா, அதே நம்பரால் இங்கேயும் பெருக்கணும். பெருக்குனா கிடைக்கும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6, 2/6 வந்து 64. 64 வந்து இந்த 125 விட கம்மியாக இருக்குது இல்லையா, அப்போ அது தப்பு. சரி, அப்போ அடுத்த ஆப்ஷன் வந்து √3. √3 வந்து எப்படி எழுதலாம், பவர் 1/2ன்னு எழுதலாமா. அதேமாதிரி 12ஆல் பெருக்கினீங்கன்னா கேன்சல் பண்ணால் நான் 3/6 கிடைக்கும். 3/6 வந்து 729 தான். 729 வரும். 729 பாருங்களேன், 125 விட அதிகம், 2401க்குள்ளே தான் இருக்குது இல்லையா. அப்போ ஆன்சர் வந்து என்னது 729. அதாவது √3 தான் வந்து ஆன்சர். மற்ற ரெண்டும் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா 2401 இருக்கு இல்லையா, அதை விட அதிகமாக போயிடும். ஆன்சர் வந்து பி தான், √3 தான் ஆன்சர்.